சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தன். ஓயாம அப்பா உம்மை துதிக்கிற பிள்ளையா எங்களை எல்லாரும் மாற்றுங்க டாடி. எங்க நாவு தகப்பனே உண்மையே அப்பா உயர்த்து கொண்டே இருக்கணும். ஒரு விசியாக அப்பா எங்க வாலிபர்கள் எல்லாரையும் சுத்திகரிங்க ராஜா, சுத்திகரிங்க அப்பா. அந்த வார்த்தையை ஏசப்பா அவங்க பிற்கொள்ள உதவி செய்யுங்க. அவங்க கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. மன கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. கண்களை தூய்மை ஆக்கும். நாங்க உங்களை காணணும் தகப்பனே அப்பா. ஆராதனை வேளையில எங்க கண்களை தூய்மை ஆக்கும் ராஜா. ஏசப்பா எங்க காதுகளை ஏசப்பா தூய்மை ஆக்கும். உம்மோட வார்த்தைகளை நாங்க கேட்கணும் அப்பா. ஏசப்பா கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு தசியான இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எங்க வாலிபர்கள் வந்து அப்பா வந்தவனாமா போகாதபடி ஏசப்பா உங்க வார்த்தையினால நிரப்புங்க ராஜா. உங்க வார்த்தையினாக நிரப்புங்க தகப்பனே. இன்னும் அதிகமா உங்களுக்கு கண்ணி தர பிள்ளையா நாங்க மாறணும் ஏசப்பா. மோசையோடு நீர் எப்படி இருந்தீர், யோசேப்போடு நீர் எப்படி இருந்தீர் ஏசப்பா. தன் காலத்துல தன் கனிகளை கொடுக்கிற பிள்ளையா எங்களை மாற்றுங்க ராஜா. அப்பா இங்க வருகிற ஒருவரும் நிர்விசாரமாக போகாதபடி ஓ தேவனே தேவனே அப்பா. இங்க வந்தோன்னு உங்க பிரசன்ஸ் மூடிடணும் தான் ஆளுக செய்யணும். பிசாசு அப்பா மைண்ட டைவர்ட் பண்ணாதபடி, இருதயத்தை சதற அடிக்காதபடி என் ஆவியானவரே நீரே ஒரு ஆத்துமாக்களையா ஆட்கொள்ளுங்க ராஜா. எல்லா ஆத்துமாக்களும் உள்ள படட்டும் ராஜா. ஆராதனை வேலையில் உள்ள படட்டும் தகப்பனே. பாஸ்டோத்ரோம வார்த்தை கொடுக்க போற உங்க மகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. வல்லமையா எடுத்து பயணித்த போற கிருபைக்காக நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாரெல்லாம் இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கீங்க? எஸ், ஆமேன். ஆர் யூ ரெடி ஃபார் த யூத் சர்வீஸ்? இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஜஸ்டின் அண்ணா வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்க நம்ம கூட இருக்கிறதுல. யாரெல்லாம் எஸ்எஃப்சி அட்டென்ட் பண்ணீங்க? யாரெல்லாம் அவங்களோட செஷன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கீங்க? யா, சூப்பர் கேம்ஸ், சூப்பர் சாங்ஸ். ஸோ வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் ஜஸ்டின் அண்ணா ஹியர். ரொம்ப இன்ட்ரடக்ஷன் தேவையே இல்லை. we've already seen அவங்க எவ்வளோ சூப்பராக நடத்தியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐ would like to call Justin அண்ணா. we'll clap and invite him over. Praise the Lord. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசு நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கமான், சத்தம் வரல. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. கமான், இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும் பெருகணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இயேசு நாமம் உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. இயேசுவோட நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். எல்லாம் ரெண்டு கையை மேலே உயர்த்தி நல்லா கையை தட்டுங்க பார்ப்போம். Praise the Lord. பைபிளில் பவுலும் சீலாவும் ரெண்டே பேர் தான். அவங்க ஆராதனையில் சிறைச்சாலையே அசைஞ்சது. எல்லாம் சொல்லுங்கள், சிறைச்சாலை அசைந்தது. அதே ஆண்டவரை தான் நம்மளும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு எதை கொடுத்தாலும் உற்சாகமாக கொடுக்கணும். அந்த உற்சாகத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார். 2 காசு போட்ட விதவை உற்சாகமாக என்ன செஞ்சாங்க? நீங்கள் ஆண்டவருக்கு துதி செலுத்தினாலும் சரி, ஜெபம் செலுத்தினாலும் சரி, காணிக்கை கொடுத்தாலும் சரி, அதை எப்படி கொடுக்கணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லு, உற்சாகமாக கொடுங்க. பக்கத்தில் ஒரு டச் பண்ணி சொல்லுங்கள், உற்சாகமாக கொடு, உற்சாகமாக பாடு. Praise the Lord. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்கள் நாமத்தை உயர்த்தும் போது எந்த சேதமும் வராது. ஒரு ஆமென். சிங்கத்தின் நடுவிலும் தீச்சுளை நடுவிலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. பைபிளில் சிங்கத்தை யாரெல்லாம் மீட் பண்ணது? தானியேல், அப்புறம் தாவீது மீட் பண்ணார், அப்புறம் சிம்சோன் மீட் பண்ணார். 3 பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? தாவீதும் சிம்சோனும் சிங்கத்தோட சண்டை போட்டாங்க. ஆனால் தானியேல் சிங்கத்தோட சண்டை போடலை. மாறாக என்ன பண்ணார்? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாம் நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி ஜெயத்தை கொடுப்பாரு. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமா? சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. கமான் சத்தமா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. வெரி குட். சத்தமா சேர்ந்து சொல்லுவோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. என்னை நேசித்தீரே, அன்பாய் அணைத்திட்டீரே. அன்பு இயேசு என் ஆறுதலே. என்னை நேசித்தீரே, அன்பாய் அணைத்திட்டீரே. அன்பு இயேசு என் ஆறுதலே. உம்மை விட்டு
என் வழிகள் அனைத்தையும் தெரிந்திருந்தோம். என்னை நேசித்தீரே, அன்பாய் அணைத்தீரே. அன்பு இயேசு என் ஆறுதலே. என்னை நேசித்தீரே, அன்பாய் அணைத்தீரே. அன்பு இயேசு என் ஆறுதலே. நம்மளுடைய மைனஸ் பிளஸ் எல்லாத்தையும் தெரிந்தவங்க நம்மை அதிகமாக நேசிப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நெகட்டிவ் ஏரியாவும் அவருக்கு தெரியும். நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். அது அறிந்திருக்கிறார். ஆனால் அவரை நம்ம வர்ஷிப் பண்ணும்போது ஒருவேளை அவருக்கு பிடிக்காத காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானா அதை நம்ம அறிக்கை செஞ்சுட்டு ஆண்டவர் ஆராதிக்கும் போது தான் அதில் அவர் பிரியப்படுவார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது இல்லை. ஆண்டவரை நம்ம ஏமாற்றணும்னு நினச்சா நம்மளை நாம தான் ஏமாத்துறோம்னு அர்த்தம். எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே ஒருவேளை நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குமானா இப்பொழுதே நான் அறிக்கை செய்கிறேன். நான் இப்பொழுதே அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. நான் இப்பொழுதே அறிக்கை செய்கிறேன்ப்பா. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசூசி நீங்கணும்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 51:4 தாவீது இப்படியாக சொல்றாரு, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நாம் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பாவத்தை அறிக்கை செய்யும் போது என்ன விளங்குறது அப்படின்னா பரிசுத்தம் விளங்குகிறது. வேதம் சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஒருவேளை தாவீது நினைச்சிருக்கலாம், நான் ஏதோ தூரத்துல கர்த்தருக்கு தெரியாம தானே நான் பாவம் செய்தேன். இந்த மாலை வேளை நீங்களும் அப்படி நினைக்கலாம், நான் ஏதோ மறைவான இடத்துல தானே நான் எதையோ செஞ்சேன். கர்த்தருக்கு மறைவானது என்று ஒன்றுமே இல்லை. இன்று நம்முடைய ஆராதனை கர்த்தருடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படணும்னா நம்ம ஒவ்வொருவரும் கல்வாரி இரத்தத்தால கழுவப்படணும். எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி உம்மை விட்டு தூரப்போனே, நன்கு அறிந்தும் தவறு செய்தே, என் நினைவுகள் அனைத்தையும் அறிந்திருந்தோம், என் வழிகள் அனைத்தையும் தெரிந்திருந்தோம். என்னை நேசித்தீரே, அன்பாய் அணைத்தீரே. அன்பு இயேசு என் ஆறுதலே. என்னை நேசித்தீரே, அன்பாய் அணைத்தீரே. அன்பு இயேசு என் ஆறுதலே. இயேசுவே உம் அருகினிலே ஆவலாய் வருகின்றேன். இயேசுவே அருகினிலே ஆவலாய் வருகின்றேன். எல்லாம் சொல்லுங்க, வாஞ்சையோடு நான் வரேன் ஏசப்பா. சத்தமா தான் சொல்லுங்களேன், வாஞ்சையோடு நான் வரேன், தாகத்தோடு நான் வரேன் ஏசப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த தாகத்தை பார்க்கிறாரு, ஆண்டவர் அந்த வாஞ்சையை பார்க்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரண தெய்வம் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தெய்வம் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமை டுனாமிஸ் வல்லமை. அல்லேலூயா. மலைகளை கூட பெயர்க்கக்கூடிய, ஆமென், அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த பாடல் சொல்கிறது, அவர் மூச்சு விட்டா கடலே ரெண்டா பிளந்துருவான். அவர் சொல்லும்போது பிளந்த கடல் ஒன்று சேரும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மென்மையானவர், அவர் ரொம்ப அன்பானவர், அதே சமயம்
அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த தேவனை நம்ம உயர்த்தி பாடும்போது நம்ம உற்சாகமாக நம்ம எப்படி பாடணும்? நல்ல போல்டாக பாடணும். ரெடி? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்பவர். சொல்லலாமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். கமான். ஆஹா ஓஹோன்னு கர்த்தருனை உயர்த்துவார். தலையாட்டி. ஓஹோன்னு கர்த்தருனை உயர்த்துவார். ஆஹா ஓஹோன்னு கர்த்தருனை உயர்த்துவார். ஓஹோன்னு கர்த்தருனை உயர்த்துவார். ஜீரோவாக உலகம் ஒன்ன பார்த்தாலுமே ஆரோவாக இயேசு உன்னை பார்க்கின்றாரு. ஜீரோவாக உலகம் ஒன்ன பார்த்தா தூசி முதரு பரிசுத்தமா ஷைன் பண்ணுவா. டஸ்ட் புதரு ரைசிங் சியோனே நீ ஒளியாக ஷைன் பண்ணுவா. ஆஹா ஓஹோனே கர்த்தருனை உயர்த்துவார். ஓஹோன்னு கர்த்தருனை உயர்த்துவார். ஓஹோன்னு கர்த்தருனை உயர்த்துவார். ஆஹா ஓஹோனே. கர்த்தருனை உயர்த்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆரோ எப்படி உருவாக்குவாங்க தெரியுமா? ஒரு வுட்டு கட்டை எடுத்து அதில் ஒரு ஆரோ செய்யணுன்னா என்ன செய்வாங்க? நல்லா போட்டு தேய் 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 தேய்ன்னு நல்லா தேய்ச்சி உரசி என்ன செய்வாங்க? ஒரு சிற்பி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு சிலையை செதுக்குனாராம். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்களாம், எப்படி இது நீங்கள் செதுக்குனீங்க? அவர் சிம்பிளாக ஒரு பதில் சொன்னாராம், தேவையில்லாத கற்கள் எல்லாம் என்ன பண்ணேன், இந்த சிலையிலேருந்து அகற்றினேன், பியூட்டிஃபுல்லாக வந்துடுச்சு. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இந்த ஆண்டில் அல்லது இந்த மாதத்தில் வரப்போகிற நாட்களில் உங்களையும் என்னையும் ஒரு அம்பா ஒரு ஆரோவாக கர்த்தர் பயன்படுத்துகிறதற்கு, கர்த்தர் நம்மை செதுக்க, நம்மை தேவையில்லாத காரியங்கள்லாம் நம்மை விட்டு அகற்ற நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். வரலையே சொல்லலாமா? எப்படி ஆண்டவர் நம்மை அப்படி ஷேப் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அதுக்கு தான் ஆண்டவர் சர்ச்சை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் சர்ச்சு கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் யூத் மீட்டிங் கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் பாஸ்டரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நம்மளை ஷேப் பண்ணுறாங்க. நம்மளை ஆண்டவருக்காக பயன்படும் ஒரு கருவியா, ஒரு டூலா, ஒரு வெப்பனா, ஒரு அம்பா, ஒரு ஆரோவா என்ன செய்கிறாங்க? நம்மை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குகிற போது இந்த ஆண்டு நமக்கு சூப்பர் நேச்சுரல் ஆண்டாக அமையும். அல்லேலூயா. ஒரு இல்லையா சொல்லலாமா? இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? இந்த இயர் எப்படி இருக்கும்? 2024 எப்படி இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் அநேகர்கிட்ட கேட்கும்போது, ஒரு விசுவாசி போய் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்கும்போது பாஸ்டர் சொன்னாராம், நீ ஒழுங்காக இருந்தால் இந்த 2024 ஒழுங்காக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். 2020 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். 2024 நல்லா இருக்கணும்னா நீ ஒழுங்காக இருக்கணும். நீ ஒழுங்காக இல்லாமல் என்னதான் தீர்க்க தரிசனம் வந்தாலும் 2024 புஸ்ஸு தான். அல்லேலூயா. 2024 நல்லா இருக்கணும்னா முதல்ல நான் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். ஆனாலும் கர்த்தர் அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. பக்கத்துல பார்த்து, கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுது, அதிசயங்கள் குவிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, வாய்ஸ், சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. பிரைஸ் தி லார்ட். தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளது. ஓ, தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளது. நிறைவேறாத
வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுது. உன் கண்கள் பார்க்க போகுது. ஓ சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. ஓ சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். நம்ம தீம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வம்பா அம்பா. ஹல்லேலூயா. இந்த அம்பு ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரி. நம்ம எல்லாருக்கும் ரோல் மாடல் யாரு? ஜீசஸ் தான் ரோல் மாடல். வேதம் சொல்கிறது லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இயேசுவானவர் 4 ஏரியாஸில் அவர் வளர்ந்தாராம். எப்படி வளர்ந்தாரு? ஞானத்திலையும், சொல்லுங்க ஞானத்தில். நம்பர் 2 வளர்த்தியில், வெரி குட். 3வது தேவ கிருபையில், வெரி நைஸ். 4வது மனுஷ தயவு. இப்போ இந்த 4 ஏரியாலையும் நாமும் வளரணும். ஏதாவது ஒன்றில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இந்த 4மே கர்த்தரிடத்துலேருந்து தான் வர வேண்டிய விஷயம். அல்லேலூயா. இந்த பாடல் இதுதான் சொல்கிறது. உம்மையே ஆராதிப்பே, உண்மையாக ஆராதிப்பே. சொல்லுங்க பாப்பா. உம்மையே ஆராதிப்பே, உண்மையாக ஆராதிப்பே. ஞானத்திலும் வளர்த்தியிலும் கிருபையிலும் தயவிலும் விருத்தி அடைந்த தேவ. ஞானத்திலும் வளர்த்தியிலும் கிருபையிலும் தயவிலும் விருத்தி அடைந்த இயேசு ராஜனே. ஞானத்திலும் வளர்த்தியிலும் கிருபையிலும் தயவிலும் விருத்தி அடைந்த இயேசு ராஜனே. உங்க ஞானம் தாங்க, உங்க கிருபை தாங்க, மனுஷ தயவு தாங்க என் இயேசுவே. உங்க ஞானம் தாங்க, உங்க கிருபை தாங்க, மனுஷ தயவு தாங்க இயேசுவே. ஓ ஓ உம்மையே ஆராதிப்பே, உண்மையாக ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உண்மையாக ஆராதிப்பே. உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உண்மையாக ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உண்மையாக ஆராதிப்பே. ஞானத்திலும் வளர்த்தியிலும் கிருபையிலும் தயவிலும் விருத்தி அடைந்த. சொல்லுங்க. ஞானத்திலும், ஞானத்திலும் வளர்த்தியிலும் கிருபையிலும் தயவிலும் விருத்தி அடைந்த இயேசு ராஜனே. ஞானத்திலும் வளர்த்தியிலும் கிருபையிலும் தயவிலும் விருத்தி அடைந்த. கையை உயர்த்தி சொல்லுவோமா? உங்க ஞானம் தாங்க, உங்க கிருபை தாங்க, மனுஷ தயவு தாங்க என் இயேசுவே. உங்க ஞானம் தாங்க, உங்க தயவு தாங்க, கிருபை தாங்க இயேசுவே. ஓ ஓ உம்மையே ஆராதிப்பே, உண்மையாக ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உண்மையாக ஆராதிப்பே. வெறுமையா எந்த பிளான் இல்லாம உங்களுடைய கரத்துல நீங்க என்னை என்ன வேணா செய்யுங்க, என்னை எப்படி வேணா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அப்படியே என்னை நான் சப்மிட் பண்றேன்னு நீ சொன்னா கர்த்தருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எந்த நற்கிரியும் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு கனமான ஒரு பாத்திரமாய் நீ உன்னை குயவனின் கையில
கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தர் உன்னை அவர் ஒரு அம்பா, ஒரு கருவியா, ஒரு வழிகாட்டியா, அவரால் நீர் பயன்படுவதற்கு அவர் உன்னை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். அவரால் அது முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் வாயத்தன்னு சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்கு நன்றி. ஏசப்பா இந்த யூத் மீட்டிங் எனக்கு கொடுத்துருக்கீங்களே உங்களுக்கு நன்றி. நல்ல சர்ச் எனக்கு கொடுத்துருக்கீங்களே நன்றி. நல்ல பாஸ்டர் கொடுத்துருக்கீங்களே உங்களுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் நான் வருவதற்கு கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஷாலம் அக்கா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் நினைக்கிறேன். அவங்களுடைய பாடலுக்கு நானும் ஒரு ஃபேன் தான். நீங்கள் ரெக்கார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடினதுக்கப்புறம் அங்கங்கே சில இடத்துல ஸ்ருதி வந்து கொஞ்சம் கீழே மேலே ஃப்ளாட் அடிச்சிருக்கும். அது ஒரு சாஃப்ட்வேர் போட்டு என்ன பண்ணுவாங்க, அது கொஞ்சம் நகர்த்தி வைப்பாங்க ஃப்ளாட் அடித்த ஏரியாஸ்லலாம். ஆனால் ஷாலம் அக்கா பாடினாங்கன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு வேலையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பர்ஃபெக்ட் பிட்ச் அவங்களுடைய வாய்ஸ்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அந்த அபிஷேகம் ஷாலம் அக்கா மேலேயும் இருக்குது. அல்லேலூயா. நல்ல ஒரு யூத் லீடர் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி நம்ம கொடுத்த யூத் லீடருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், பயன்படணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் ரூஃபஸ் அவர்களுக்கும் அவரது மனைவி பிரியாக்கா அவர்களுக்கும் பாஸ்டர் பிரசாந்த் இவர்கள் எல்லாம் எஸ்எஃப்சியில் நான் பார்த்துருக்கிறேன். அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வ நாமம் மயப்படுவதாக. பிரேஸ் காட். ஜஸ்டின் அண்ணாக்கு ஒரு ஸ்பெஷல் காலிங் டுவர்ட்ஸ் யூத். அவங்களோட சர்ச்லேயும் யூத்துக்காக நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை. அதனால் இன்றைக்கி நம்ம சர்ச்சில் வந்து அவங்க வர்ஷிப் எடுத்தது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஷல் வி ப்ளே அ கேம் டுடே? ஆர் யூ ரெடி? ஓகே, விளையாடலாம். இந்த கேமோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். ஓகே, ஒரு பென்னும் பேப்பர் மட்டும் இருக்கணும். இந்த கேம் எப்படின்னா, நான் ஒரு டைட்டில் சொல்வேன், ஒரு டாபிக் சொல்வேன். ஓகே, அந்த டாபிக் அடியில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்கிறேன். எத்தனை ஃப்ரூட்ஸ் உங்கள் ஞாபகத்துக்கு வருதோ, உங்கள் மைண்டுக்கு வருதோ, நீங்கள் அதை எழுதலாம். 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். டைம் முடிஞ்ச உடனே நான் ஒரு லிஸ்ட்டு சொல்லுவேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேர்ட்ஸ் நீங்கள் எழுதுனதோட மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட். மீன்கள், ஃபிஷஸ். 3, 2, 1 ஸ்டாப். வேல், ஷார்க், கோல்ட் ஃபிஷ், ஏஞ்சல் ஃபிஷ், ஃபைட்டர் ஃபிஷ். யாருக்கெல்லாம் 5மே வந்துச்சு? 4. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் டாபிக், சாக்லேட்ஸ். 3, 2, 1 அண்ட் டைம் அவுட். ஸ்னிக்கர்ஸ், காப்பிகோ, மில்கி பார், எக்லாஸ். யாருக்கெல்லாம் 4 வந்துச்சு? 4, 3, நைஸ். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளார்ஸ். ஓ, ஓவர், டைம் ஓவர், டைம் ஓவர், டைம் அப். ரோஸ், லில்லி, சன்ஃப்ளவர், லோட்டஸ், ஹைபிஸ்கஸ். அடுத்த டாபிக் வந்து வெஜிடபிள்ஸ். 3, 2, 1 and time up. Beetroot, carrot, nice. Your topic is car. Okay, time out, time out, time out. Mercedes, Volkswagen, Nissan, Lexus, BMW, nice. Last round, okay. Animals. 3, 2, 1 and time out. Camel, pig, zebra, deer, cheetah, nice. Total the entire thing. Total பண்ணியாச்சா? 30, 25, 20. Only Sujitha. Sujit name note பண்ணிக்கோ. 19. Okay, David 19 points. 17. Okay, 17 ரெண்டு பேரா? Okay, Razel and Aishu. You guys will get gifts, okay? First place to Sujit. Claps to him. Second place David. Third place Aishu and Razel. Good job. நமக்கு quiz நடத்துறதுக்காக எலிஷா and Shirley will come. Praise the Lord. இப்போ நம்ம குவிஸ் செஷனுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். டோட்டலி 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்போ பிக்சர் பசில்ஸ், செகண்ட் ரவுண்ட் வந்து ஃபில்லப்ஸ் அண்ட் கொஷின்ஸ், தேர்ட் ரவுண்ட் தம்ஷராஜ். இது என்னன்னு கண்டுபிடிங்க. பஸ்கா, டேனில்ஸ், கரெக்ட். அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். கேர்ள்ஸ் டீம் ரேசல், கரெக்ட் கரெக்ட். ஆரோன், கற்பனை, கரெக்ட். கற்பனை, கரெக்ட். மனுஷகுமாரன் என்பது சரியான விடை. பொன் கன்று என்பது சரியான விடை. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல வந்து இதுல சூஸ் இருக்கும், ஃபில்லப்ஸ் இருக்கும். பெத்தானியா ஊர்
எருசலேமிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருந்தது? 2 மைல் என்பது சரியான விடை. கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் டேஷ் ஜனங்கள் என்றார். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். மரியாள் விலையேற பெற்ற கலக்கமில்லாத டேஷ் என்னும் தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்தாள். நலதம் என்பது சரியான விடை. டேஷ் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி என்பது சரியான விடை. பற்பல வேலைக்கு உதவும் டேஷ் மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். சித்தி மரம் என்பது சரியான விடை. டேஷ் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரிய இருந்தான். அடுத்த கொஸ்டின் கேர்ள்ஸ் டீமுக்கு. ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றவன் யார்? சீமோன் பேதுரு என்பது சரியான விடை. உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்று கூறியவன் யார்? யூதா என்பது சரியான விடை. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு டேஷ் பரிசுத்தமானது. இப்போ 3rd கேட்டகரிக்கு போலாமா? நீங்க நடிக்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும். ஸ்டார்ட். தலைமயிரால் பாதங்களை துளைத்தாள். 30 seconds more. அவங்க மோசே கற்பலகைகளை உடைத்தல். அவங்க கேக்குற क्वेश्चनக்கு நீங்க எக்ஸாக்ட்டா வேர்ட் சொல்லுங்க. 7வது நாள் ஓய்வு இருந்தார். என் ஆத்துமா கலங்குகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். மோசே 2ஆம் தரம் கற்பனைகளை எடுத்து வந்தார். சொல்லக்கூடாது, கேர்ள்ஸ் அமைதியா இருக்கணும். கேர்ள்ஸ் ஆன்சர் சொல்லக்கூடாது. புத்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போடுவார். Are you guys ready to see the skit? ரெடியா? பார்க்கலாமா? ஐயோ ஆண்டவரே, நீங்களா? நான் தான் வந்திருக்கேன். ஆண்டவரே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்க்கும் போது எனக்கு கையும் ஓடல, காலம் ஓடல. ஆண்டவரே உட்காருங்க. ஆண்டவரே இங்கேயா? இங்கதான் ஆண்டவரே. இது டிசிஷன் எடுக்கிற சேராச்சு. ஆமா ஆண்டவரே, இங்கதான் ஆண்டவரே. நான் உட்காந்து எல்லா முடிவும் எடுத்தேன். இங்க உட்காந்து தான் ஆண்டவரே நிறைய காரியம் பண்ணேன். இங்க உட்காந்து தான் ஆண்டவரே அந்த பொண்ணையும் பார்த்தேன். உங்க அப்பா கூட உன்னை நல்லா அடிச்சாரு. ஆமா ஆண்டவரே, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும்பா. ஆமா ஆண்டவரே, இங்கதான் நான் அந்த இதெல்லாத்தையும் பண்ணேன். அதனால இனிமே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமே நீங்க இங்க உட்காருங்க ஆண்டவரே. நானா? நீங்க தான் ஆண்டவரே. இந்த சேர்லையா? இங்கதான் ஆண்டவரே. எல்லா டிசிஷனும் நான் சொல்றதான் கேட்பியா? ஆண்டவரே, நீங்க சொல்றது மட்டும் தான் ஆண்டவரே கேட்பேன். சரி, நான் எஸ் சொன்னா? எஸ் சொன்னா எஸ் தான் ஆண்டவரே. நான் நோ சொன்னா? நோ தான் ஆண்டவரே. நான் எஸ் ஆர் நோன்னு சொன்னா? அதுவும் எஸ் ஆர் நோ தான் ஆண்டவரே. ஆண்டவரே உட்காருங்க ஆண்டவரே. சரி. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எப்படி ஆண்டவரே பாட்டு? பாட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த சீட்டு எனக்கு தானா? ஏன் ஆண்டவரே இன்னொரு பாட்டு பாடுறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறைத்தாலும் உம்மோடுதான். எப்படி ஆண்டவரே? நல்லா தான் இருக்கு. ஹே ரோஹித், எப்படி இருக்க? வா ப்ரோ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன விஷயம் ப்ரோ? உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன் ரோஹித். சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ.
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஐஃபோன் 15 லான்ச் ஆயிடுச்சு ரோஹித். ஐஃபோன் 15 வந்துருச்சா? ஏய் லான்ச் ஆயிடுச்சு ரோஹித், உனக்கு தெரியாதா? நல்ல விஷயம்தான். அது நான் வாங்க போறேன், நீயும் வா ரோஹித், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாங்கலாம். ஐஃபோன் 15 நீ ஐஃபோன் 13 வாங்கும் போதே இதே மாதிரி தான் கூப்பிட்ட. ஏய் அது ஓல்ட் மாடல்ரா, இது நியூ மாடல் ரோஹித். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் ரோஹித். ரோஹித் வேண்டாம் ரோஹித். வேண்டான்னு சொல்றாரு. ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா ஏய் நல்லா வீண் இருக்கும் செலவு ரோஹித், பண்ணாத வாங்கலாம். ரோஹித், சொன்னா கேளு. நோ தள்ளுங்க. ஏய் வாங்கலாம் ரோஹித். வாங்கலாம்டா, 2 பேரும் சேர்ந்து ஐஃபோன் 15 தானே வாங்கலாம். நீ போயிட்டு ஓகே ரோஹித், bye. என்ன பண்ணிட்டு இருக்க ரோஹித்? ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, ஏதோ என்ன ஆண்டவரே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆண்டவரே ஏந்திரங்க, ஆண்டவரே ஆண்டவரே உட்காருங்க, ஆண்டவரே ஆண்டவரே இங்க இருக்கிற யாரோ தான் ஆண்டவரே. யாரும் சதி பண்ணல, நீ தான் என்ன தள்ளி விட்ட. ஆண்டவரே இங்க மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே உட்காருங்க ஆண்டவரே. இந்த சேர்ல நீ உட்காரணுமா நான் உட்காரணும்? ஆண்டவரே நீங்க மட்டும்தான். நீர் சொன்னால் போதும், இதை ஆரம்பிச்சிரு அப்பப்போ. நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எப்படி ஆண்டவரே? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம் பிரதர். இன்னைக்கு ஈவினிங் நம்ம சர்ச்சில் ஒரு மீட்டிங் இருக்கு. சந்தோஷம். கண்டிப்பா போகணும் ரோஹித். நீங்க தான் பிரதர் வரணும். வர்ஷிப்க்கு 5 மணிக்கு மீட்டிங். நீங்க கண்டிப்பா வரணும் பிரதர். மீட்டிங் அப்படியா? நான் கண்டிப்பா நான் போய் worship ஆகணும் எடுக்கணும். ரோஹித். ஆமா பிரதர். ஐயோ நான் வர்ஷிப். ஒரு போயிட்டு வா ரோஹித். ஒரு நிமிஷம் இருங்க, கால் வருது, பேசிட்டு வரேன். ரோஹித் ஹலோ. எப்படி இருக்கடா? ஹாய் பிரீத்தி, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். எங்களெல்லாம் மறந்துட்டல. ஏன் உங்களை மறக்க போறேன்? சரி, வீட்டில் தானே இருக்க? ஆமா நான் வீட்டில் தான் இருக்கேன். நான் ஒரு 5 மினிட்ஸ்ல அங்கே வந்துடுவேன். 5 minutesலயா? ஆமா, நம்ம ஒரு செம்மையா ஒரு ட்ரிப்பு போடுறோம். வேற லெவல்ல இருக்க போது. அம்யூஸ்மெண்ட் பார்க்கலாம் கிடையாது, அதுக்கும் மேல. அதனால அப்படியா? க்ளோத்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோ. நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துடுவேன். ஓகேவா? சரி 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 ஓகே. இங்கே இருந்துரு. பை. ஓகே ஓகே பை. பிரதர் கண்டிப்பா வந்துடுவீங்களா பிரதர்? அப்படியே உங்க ஆராதனையில அப்படியே தேவ பிரசன்னமே இறங்கும். அப்படிங்களா? கண்டிப்பா போய் ஆகணும் ரோஹித். உங்களுக்கு வண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் பிரதர். நீங்க வேணா போயிட்டே இருங்களேன். நான் எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போயிட்டே இருங்களேன், நான் வேணா பைக்ல பின்னாடி வரேன். கண்டிப்பா வந்துடுவீங்களா? கண்டிப்பா வந்துருங்க பிரதர். சரி என்ன நீங்க பண்ற? போங்க, நான் என்ன பண்ற? என்னால முடிஞ்சா நான் வரேன். நீங்க போயிட்டே இருங்க, நான் வரேன். கண்டிப்பா வந்துருங்க சரி, பிரதர். பார்க்கலாம். வந்துருங்க வந்துடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கப்பா? ஐயோ ஆண்டவரே 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 தள்ளுங்க வாங்குறேன். ஆண்டவரே ஏதோ ஒரு குழப்பத்துல பண்ணிட்டான். ஆண்டவரே உட்காருங்க. இந்த சேர்ல நீ உட்காரணுமா நான் உட்காரணுமா? ஆண்டவரே நீங்க மட்டும் தான் ஆண்டவரே உட்காரணும். ஆண்டவரே சேர்ல நான் சொல்றது மட்டும் தானே கேட்பேன். ஆண்டவரே நீங்க சொல்றது தான் ஆண்டவரே நடக்கும். அதுதான் ஆண்டவரே சித்தம். நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்றதுக்கு இல்லை இந்த சேர். சரிங்க ஆண்டவரே, அதான் தெரியும் ஆண்டவரே. இந்த நேரம் வேற பார்த்து பிரீத்தி கீத்தி எனக்கு கால் பண்ணி சரி. ஹாய் ரோஹித். ஹாய் ரோஹித். ஹாய் வாங்க வாங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப சூடா இருக்கு. நான் ஒரு செம்ம பிளான் போட்டிருக்கேன். என்ன பிளான்? நம்ம ட்ரெயினை பிடிக்கிறோம், கோவா போறோம், செம்மையா என்ஜாய் பண்றோம். கோவாவா? ஆமா, ரெடியா இருந்து சர்ச்சுக்கு போகணும் நானே ரோஹித். வந்து பிக்கப் பண்றோம். ஓகேவா? வந்துரு. சரியா? எனக்கு மீட்டிங் இருக்கே. பிரேயர் மீட்டிங். மீட்டிங்கா? என்ன மீட்டிங் உனக்கு? பிரேயர் மீட்டிங். பிரேயர் மீட்டிங். எனக்கு கெஸ்ட் கூப்பிட்டுருக்காங்க. வர்ஷிப் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. ஐயோ நான் தான் வர்ஷிப் நான் தான் பண்றேன். வர்ஷிப்பா? ஆமா. அப்பப்ப அந்த சர்ச்சுக்கு சின்ன போறியே. நான் அப்பப்ப வரோம். அதனால வந்து மறந்துடாத. நானே வந்து உன்னை பிக்கப் பண்றேன். ஓகேவா? வந்துரு. ஓகே? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்க? எத்தனை மணிக்கு? என்ன பண்ற? 5 மணிக்கு. நாளை 5 மணிக்கு. வந்துரு ரோஹித். பை ரோஹித். பை. என்ன பண்ணிட்டு இருக்க ரோஹித்? ஐயோ ஆண்டவரே நீங்க என்ன ஆண்டவரே அங்க? ஐயோ ஆண்டவரே ஏதோ ஒரு மறந்து பண்ணிட்டேன். ஆண்டவரே உட்காரு. ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் சொல்கிறேன், ஆனால் தள்ளி விட்டு நீயே டிசிஷன் எடுத்துடுற. ஆண்டவரே ஏதோ என்னை தாக்கிடுச்சு. ஆண்டவரே மன்னிச்சிடுங்க. ஆண்டவரே உட்காருங்க. ஆண்டவரே நீர் சொன்னால் போதும் செய்வேன், ஒன்றும் குறைச்சல் இல்லை. காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பிரதர் பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பிரதர். இன்னைக்கு காலைல வர்ஷிப்ல ஒரு பாட்டு பாடினீங்களா பிரதர்? என்ன பாட்டு? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. பிரதர் அந்த பாட்டை கேட்ட உடனேயே எனக்கு எங்க இந்த அபிஷேகம் வந்துச்சுன்னே தெரியல பிரதர். அவ்வளோ நல்லா இருந்துச்சு பிரதர். ரொம்ப நல்லா பண்ணீங்க பிரதர். இந்த ஸ்டேஜ் எல்லாம் பாருங்களேன், நிறைய பேர் வர்ஷிப் பண்ணுவாங்க பிரதர், ஆனால் யாருமே உங்க அளவுக்கு பண்ணல பிரதர். நீங்க அவ்வளோ நல்லா பண்ணீங்க பிரதர். ஐயோ அப்படிலாம் இல்லை சிஸ்டர். ஐயோ ரோஹித், என்ன சிஸ்டர்லாம் சொல்லாதீங்க ரோஹித், நீங்க என்ன ஜாயினே கூப்பிடுங்க ரோஹித். ஐயோ இவங்க எல்லாம் சிஸ்டரை கூப்பிடாதுன்னு சொல்றாங்க. ஆண்டவர் வேற பார்த்துருக்காரு. ஐயோ ரோஹித், நம்ம தேவன் வந்து நம்மளுக்காக ஒரு திட்டம் வச்சிருப்பார் ரோஹித். கண்டிப்பா. திட்டமா? என்ன திட்டம்?
நம் நம்ம வேணா ப்ரேயர் பண்ணி பார்க்கலாமா ரோஹித்? சரி பண்ணலாமே பண்ணலாமே பண்ணலாமே, வாங்க பண்ணலாம் பண்ணலாம். ரோஹித், நீங்கள் எப்பவுமே ஒரு பாட்டு பாடுவீங்களா ரோஹித்? அது நம்ம பாடலாமா ரோஹித்? நீ நீ சொன்னால் போதும். ரோஹித், நம்ம 2 பேர் பாட்டோம் ரோஹித். செய்வோம் ரோஹித். போதும் செய்வோம், நீர் காட்டும் வழியில் நடப்போம், உம் பாதம் ஒன்றே பிடிப்போம், என் அன்பே இயேசுவே. ரோஹித், எனக்கு ஒரு விஷன் வருது ரோஹித். நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு ரோஹித். நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு ரோஹித். ஆமா ரோஹித். நான் இதை ஆமதிக்கிறேன். அமீன் அமீன் அமீன். நீங்களும் வந்து பிடிச்சிக்கோங்களேன், வாங்க 2 பேரும் சேர்ந்து டிசிஷன் எடுப்போம். ரோஹித், எங்கள் வீட்டிலேருந்து கால் வருது, ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ ஜாய், எங்க இருக்க நீ? டைம் என்ன ஆகுது? சீக்கிரம் வீட்டுக்கு வா. கிட்ட தான் இருக்கேன், சீக்கிரம் வரேன். வைங்க, நீங்கள் ஃபோன் வைங்க. சீக்கிரம் வா. ரோஹித், எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க ரோஹித். எங்கள் வீட்டில் பார்த்துக்கோ, ஒரே சிடு மூஞ்சி பார்த்துக்கோ. நான் பசங்கிட்ட பேசினாலே அவங்களுக்கு பிடிக்காது ரோஹித். சரி, நான் உனக்கு அப்புறமா டெக்ஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. பாய் ரோஹித். பாய் 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 பாய். ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, ஐயோ பார்க்குறேன் ஆண்டவரே, ஏதோ ஒரு குழப்பத்தில் பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, ஏதோ வந்து ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே உட்காரணும். ஆண்டவரே, ஏதோ ஒரு குழப்பத்தில் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இல்லாண்டவரே, அது மட்டும் முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பொண்ணை சரி பண்ணி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தடையெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பொண்ணையும் அமைச்சு கொடுங்களா ஆண்டவரே. ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, உங்க சித்தத்தை மாத்திக்கோங்க ஆண்டவரே. எனக்கு அந்த பொண்ணு தான் ஆண்டவரே வேணும். இப்படி தான் இந்த மீட்டிங்க்கு, ஸ்பெஷல் ப்ரேயருக்கு அநேகர் வரீங்க, ஆண்டவருக்குன்னு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க. ஆனால் வீட்டுக்கு போய் வாழ்ந்த அதே பழைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு அம்பா இல்லை வம்பா? ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் டிசிஷன் எடுக்க விட்டீங்கன்னா நீங்கள் அவருக்கு ஒரு நல்ல அம்பா இருப்பீங்க. ஆனால் எல்லா டிசிஷனையும் நீங்களே எடுத்தீங்கன்னா வம்பா தான் முடியும். அம்புனா என்ன, வம்புனா என்ன சொல்லுங்களேன். வம்புனா என்ன நினைக்கிறீங்க? வம்புனா என்ன நினைக்கிறீங்க? பிரச்சனையை சும்மா பண்ணுறது. வெரி குட். வேறு தேவையில்லாமல் பேசி வம்பிழுக்கிறது. ஓகே. அம்புனா என்ன? ஒரு ஆயுதம். அம்பு எதுக்கு பயன்படுத்துவாங்க? நேராக ஏதாவது ஒரு ஃபோக்கஸாக ஒன்று அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அம்பு அதுக்கு பயன்படுத்தப்படுறது. வம்புனா இவங்க சொன்ன மாதிரி அந்த கிளிப்பிங் கொஞ்சம் போட முடியுமா? வம்புக்குரிய கிளிப்பிங்கை கொஞ்சம் போட முடியுமா? குரங்கு நீங்கள் பார்க்குறீங்க, அதை போட்டு வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறது, மற்றவங்கள்ட்ட வீணாக பிரச்சனை இருக்கிறதுக்கு பேர் வம்பு. Der Weltverband der Bogenschützen im World of Archery hat beim IFC den Antrag gestellt. ஒரு ஃபோக்கஸ்க்கு அதுக்காக பயன்படுத்துறது என்ன அப்படின்னா அம்பு. பைபிளில் ஒரு சில காரியங்கள் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. பைபிளில் சாம்ஸ் 127:5, சங்கீதம் 127:5 அம்புனா யார் அப்படின்னு போடப்பட்டிருக்குன்னா, வால வயதுள்ளவர்கள் கர்த்தர் கையில் இருக்கிற கூர்மையான அம்பா இருக்கிறாங்க. வால வயதுள்ளவர்கள்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 years to 19 years. அந்த டீன்ஸ் இருக்குது பார்த்தியா, டீன் புரியுதா? 12ன்றது வயசு இல்லை, 13 yearsலேருந்து 19 வயசு வரைக்கும் அது என்ன அப்படின்னாக்கா வால வயது உள்ளவர்கள், வால வயது யங்ஸ்டர்ஸ்.
யூத், யங்ஸ்டர்ஸ், அதுதான் வந்து வால வயது. அது அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா கர்த்தர் கையில் இருக்கிற அம்பா இருக்கிறாங்க. ஏன் கர்த்தர் கையில் இருக்கிற அம்பா இருக்கிறாங்க? அந்த அம்புக்கு பேர் என்ன? ஆண்டவர் அந்த அம்போட பேர், அதாவது எல்லாரும் அம்புன்னு சொல்லு, அம்பு. அந்த அம்புக்கு பேர் என்ன? அம்பு உன் பேரா வச்சுக்கோ, சரியா? உன் பேரை அம்பு அப்படின்னா அந்த அம்போட பேர் ஆண்டவர் கையில் இருக்கிறப்ப அதுக்கு என்ன மாதிரி அதுக்கு பேர் அப்படின்னா, சங்கீதம் 7:13 ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த அம்புகளை அக்கினி அம்புகளாக மாற்றுறாரு. எப்படி அம்புகளாக மாற்றுறாரு? அக்கினி அம்புகளாக மாற்றுறாரு. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? உன் பேர் அம்பு. அந்த அம்பு ஆண்டவர் கையில் இருக்கிறப்ப அவர் அதுக்கு வேற ஒரு பெயர் வைக்கிறாரு. அந்த பெயர் என்ன அப்படின்னாக்கா என்ன பேர்? அவர் அக்கினி அம்பா. He is changing the arrow into a fire-filled arrow. ஒரு அக்கினி அம்பா ஆண்டவர் வந்து மாத்துறார். அக்கினி வந்து பல காரியத்துக்கு பயன்படும். அக்கினி எதுக்கெல்லாம் பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, அழிக்கிறதுக்கும் பயன்படும், ஆக்கிறதுக்கும் பயன்படும். டு கிரியேட் அண்ட் டு டெஸ்ட்ராய். கிச்சனுக்கு போனால் நம்ம அக்கினி இல்லாமல், நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியாது. அதே இந்த போகி பண்டிகை அந்த மாதிரி பண்டிகையில் பார்த்தீங்கன்னா எல்லா குப்பை குளசலில் போட்டு மொத்தத்தையும் போட்டு கொளுத்தி விடுவாங்க. எதையாவது இப்போது எதிரிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி காலத்துலலாம் சண்டையே இல்லாமல் ஒரு பட்டணம் இருக்கும்னா அந்த பட்டணத்தில் ஒரு சண்டை உண்டு பண்ணணும்னா என்ன பண்ணுவான்? அதை கொளுத்தி போட்டுருவான். அப்போது அது அக்கினி எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கிறதுக்கும் பயன்படுது. எதுக்கு பயன்படுது? வெரி குட், அழிக்கிறதுக்கும் பயன்படுது. டு கிரியேட் அண்ட் டு டெஸ்ட்ராய். அப்போது நம்ம யார்? நம்ம யாருன்னு சொல்கிறத விட நீ யார்? ஒன்றை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா அக்கினியாக பார்க்குறாரு. நீ அக்கினியாக இருக்கிறப்ப ஆக்கிறதுக்கு நீ பயன்பட போறியா இல்லை அழிக்கிறதுக்கு பயன்பட போறியா? முதல்ல ஆக்கணும் அப்படின்னா என்னன்னா ஆக்கணும். என்ன? எல்லாரும் சொல்லுங்க என்ன? முதல்ல ஒன்னையே நீ ஆக்குவோனா இருக்கணும். புரியுதா? ஒன்றை நீ ஆக்குவோனா இருக்கிறப்ப தான் உன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோ அருமை தம்பி, அருமை தங்கச்சி, நான் ஒன்று சொல்கிறேன் பாரு. ஒரு சில பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் இன் த ஐஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அப்படி தானே? யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல். எவ்ரிபடி ஆர் ஸ்பெஷல். தனித்தனியாக என்னை மட்டும் ஆண்டவர் ஸ்பெஷலாக படிச்சிருக்காரு, ஒன்றை மட்டும் ஸ்பெஷலாக படிச்சிருக்காரு, ஒன்றை மட்டும் ஸ்பெஷலாக படிச்சிருக்காரு, அப்படி கிடையாது. எல்லாரையும் தனித்தன்மை. நான் தனித்தனியாக உங்களை நான் எந்திரிச்சு ஒரு பேப்பரில் என்னத்தையாவது எழுத சொல்வேன் அப்படின்னா தனித்தனியாக யூ கேன் ரைட் சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே உங்களால் எழுத முடியும். யூ கேன் ரைட் மெனி திங்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்குன்னு தனித்தனியாக சரியான டேலண்ட் இருக்குது. தனித்தனியாக அதை ஒன்றால் மாத்திரம்தான் செய்ய முடியும். புரியுதா? அது எப்போ ஸ்பெஷலாக மாறும்? நீ எப்போ ஸ்பெஷலாக மாறுவ அப்படின்னாக்கா, when you obey the word you become a special boy, you become a special girl. அப்படி ஒபே பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகும்? நம்ம நார்மல் லைஃப்பில் தான் நம்ம இருப்போம். புரியுதா? வெறும் அம்பா இருப்போம். ஆனால் when you obey the word, அந்த வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஹார்ட்டை நம்ம ஒப்பு கொடுக்குறப்ப நம்ம எப்படி ஆகுமோ அப்படின்னாக்கா, அவர் கையில் இருக்கிற அம்புக்கு பேர் என்ன சொன்னேன்? அக்கினி. சொல்லு, அக்கினி. அவர் கையில் இருக்கிறப்ப அது அக்கினி. புரியுதா? அப்போ அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறப்ப என்ன ஆகுமோ அப்படின்னாக்கா we become special. everybody wants to be special. நம்ம எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா we want to be treated as a special person. யாராவது ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னாக்கா என்ன ஸ்பெஷலாக பார்க்கணும், என்ன ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஆனால் விரும்புறதுக்குரிய காரியத்தை நம்ம செய்கிறோமா? அதை யோசிச்சு பார்க்கணும். அதை யோசிச்சுப்பார். நான் பேச நீ என்ன பண்ணணும்னா அதை நீ யோசிச்சுப்பார். நான் விரும்புறதுக்குரிய காரியத்தை நான் செய்கிறேன்னா, நான் என்னை ஸ்பெஷலாக பார்க்குறதுக்கு யாரையாவது ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அப்படியே நீ பார்க்காத மாதிரி கவனிச்சுப்பார். இவங்களை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறதுக்கு இவங்கள்ட்ட என்ன இருக்குது, இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இவங்க ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுப்பார். இப்போ நீ எவ்வளோ மேரேஜஸ்க்கு போகிற, எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு போவீங்க, எவ்வளோ வெட்டிங்ஸ்க்கு போவீங்க, இல்லை எவ்வளோ மீட்டிங்ஸ்க்கு நம்ம போகிறோம், அப்படி தானே? கரெக்டாக? உங்கள் ஸ்கூல்ஸ்லேயே கூட நிறைய கெஸ்டெல்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த கெஸ்ட்டை கூப்பிடுறதுக்கு அந்த கெஸ்ட்டு என்னப்பா பண்ணியிருக்காங்க? சம்திங் தே ஹவ் டன் ஸ்பெஷல் ஸோ தட் தே ஹவ் பீன் இன்வைட்டட் அஸ் கெஸ்ட். கரெக்டா இல்லையா?
அப்படி தானே? அவங்க ஏதோ ஒன்று முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே ஆசை, ஒன்று உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசை. என்ன அப்படி யாராவது ட்ரீட் பண்ணுவாங்களா நான் வளர்ந்ததுக்கப்புறம்? இல்லைனா இந்த வயசுல என்ன அப்படி ட்ரீட் பண்ணுவாங்களா? எத்தனை பேருக்கு ஆசை? கண்டிப்பாக ஆசை இருக்கும். எனக்கெல்லாம் அந்த ஆசை இருந்தது சின்ன வயசில். ஆனால் எனக்கு ரொம்ப தெத்துவாயினால பேச முடியாது, பேசவும் வராது சரியா. நான் இப்போ பேசுகிறத நினச்சி நீங்கள் யாரும் என்னை தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த ஆண்டி சின்ன வயசுலேயே உங்கள் வயசில் நல்லா பேசுவேன்னு. எனக்கு ரொம்ப தெத்தும் வாய் வந்து பப்பன்னு தெத்தும். அப்படி இந்த ஒரு சில ஆல்ஃபபெட்ஸ் வந்து எனக்கு வாயிலக்குள்ளே வரவே வராது, அந்த அளவுக்கு தெத்தும். அதான் நான் எனக்குள்ளே யோசிச்சிருக்கேன். நிறைய தாட்ஸ் இருக்கும், நிறைய காரியங்கள். ஏதாவது ஒன்று ஸ்டேஜில் வச்சு நம்ம ஸ்கூல்ஸ்லாம் படிக்கிறப்ப ஏகப்பட்ட கல்ச்சுரல்ஸ் அதெல்லாம் நடக்கும். அப்போ கல்ச்சுரல்ஸ் நடக்கிறப்ப இவங்க இப்படி பேசினா நல்லா இருந்திருக்குமே, இவங்க இப்படி ஆக்ட் பண்ணி தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் சொல்ல வராது. ஏன்னா வாய் தெத்துச்சு அப்படின்னாக்கா எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க. அதனால நான் சொல்லவே மாட்டேன். வீட்டில் வந்து அழுவேன். வீட்டில் வந்து உட்காந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி என்னடா இது, நமக்கு ஒரு மாதிரி நமக்கு இவ்வளோ தாட் ப்ராசஸ் இருக்குது, இவ்வளோ நமக்கு மைண்டுக்குள்ளே ஓடுது, இதை செய்யணும் அதை செய்யணும்னு யோசிக்கிறோம், ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு வாய் தான் முக்கியம். ஒருத்தர்கிட்ட பேசணுன்னா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் என் பேர் பிரியா அப்படின்னா எனக்கு பி வராது. அப்போ எப்படி இருக்கும்? யாராவது என் பேரை கேட்டுருவாங்களோன்னு பயந்து ஓடுவேன். நான் என் பேரை கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு திணறுவேன், திக்குவேன், வாய் அப்படியே திக்கும். இப்போ ஈஸியாக பிரியான்னு சொல்கிறேன், அப்போ எனக்கு பிரியான்னு சொல்கிறது கூட வராது, பேரை சொல்கிறது கூட வராது. அப்போது வாட் மேக்ஸ் அ பர்சன் ஸ்பெஷல்? வாட் கேன் மேக் யூ ஸ்பெஷல்? நீ யோசிச்சு பாரு. உன் ஸ்கூலில் கெஸ்ட்டு கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு என்ன, வாட் கேன் மேக் தெம் ஸ்பெஷல்? அப்போ அவங்களுக்குள்ளே இருந்த எதை அவங்க ஸ்பெஷலாக அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. நிறைய ஒரு சில வேர்சஸ் நான் சொல்கிறேன், 5 வசனம், அது ரொம்ப முக்கியமான வசனம். ஆண்டவர் கையில் இருக்கிற அம்புக்கு பேர் அக்கினியாக அவர் பயன்படுத்துகிறார். அக்கினி எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தில் 19:24, ஜெனசிஸ் 19:24, அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோதோம் கொமோரா அப்படின்ற பட்டணத்தை வந்து ஆண்டவர் வந்து அழிக்கிறார். எதை வச்சு அழிக்கிறார் அப்படின்னா அக்கினியை வச்சு அழிக்கிறார். சோதோம் கொமோரால எதுக்கு அழிச்சார் சொல்லுங்கள், நீ யாராவது சொல்லுங்கள். பாவம். ஓகே, இந்த பக்கம் சொல்லு. சோதோம் கொமோராவை ஆண்டவர் வந்து சும்மா அழிக்க மாட்டார் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும், உனக்கு எல்லாருக்குமே தெரியும். சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லு. நான் எதையுமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். என்ன தப்பு பண்ணாங்க? விபச்சாரம் இல்லை, ஓரினை சேர்க்கைன்னு சொல்லுவாங்க சரியா? விபச்சாரம் வேற, ஓரின சேர்க்கை வேற. விபச்சாரம் ஆண் பெண் தவறுவது பேர் விபச்சாரம், ஆணோடு புணர்வதுக்கு பேர் ஓரின சேர்க்கை, பெண்ணோடு புணர்வதுக்கு பேர் ஓரின சேர்க்கை. அந்த பாவம் இருந்தது எங்கள் சோதோம் கொமோரா. கரெக்டாக சொல்லுங்கள், கரெக்டாக. வெறும் தப்பு பண்ணாங்க, பாவம் பண்ணாங்க அப்படி இல்லை, கரெக்டாக. எந்த பாவம், ஒரு பட்டணத்தையே வந்து கொளுத்தி போடுற அளவுக்கு ஆண்டவருக்கு பிடிக்கல, அபாமினபிள் பிடிக்கல அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அவ்வளோ பெரிய பாவம் நடந்தது இல்லை? எதை வச்சு ஆண்டவர் அதை சங்கரிச்சாருன்னு பாருன்னா, எல்லாரும் சொல்லு அக்கினி, எல்லாரும் சொல்லு அக்கினி. அக்கினி யாரு? நீ தான் அக்கினி. புரியுதா? இந்த இடத்துலேருந்து நீ போகிறப்ப உன் மனசுக்குள்ளே நல்லா பதிச்சுக்கோ, நான் இப்படிப்பட்ட ஒரு பையனாக இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக இருக்கணும். உன்னை சுற்றி நிறைய காரியங்கள் இருக்குப்பா, புரியுதா? உன்னை சுற்றி நிறைய காரியங்கள் இருக்குது. என்னென்ன காரியங்கள் இருக்குது? தப்பான இந்த காரியங்கள் எல்லாம் நிறையவே இருக்குது. அப்போ இந்த தப்பான காரியங்களுக்கு விரோதமாக நீ என்ன செய்ய போகிற? ஆண்டவர் எதை யூஸ் பண்ணார் தெரியுமா? அந்த தப்பான காரியத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு அக்கினியை தான் கொண்டு வந்தார், அக்கினியை தான் யூஸ் பண்ணார். அக்கினின்றது யாரு சொல்லு? நான் தான் அக்கினி. சொல்லு, நீ தான் அக்கினி. ஏன்னா உன்கிட்ட வார்த்தை இருக்குது, அவன்கிட்ட வார்த்தை இல்லை. அவன்கிட்ட வார்த்தை இல்லாதவன் தப்பு பண்ணுறான், வார்த்தை இருக்கிறவனும் தப்பு பண்ணான். அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? உனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்கணும்ல. ரைட் ஆர் லெஃப்ட் இருக்குது, பிளாக் ஆர் ஒயிட் இருக்குது, ஃப்ரண்ட் ஆர் பேக் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கலர் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அப்படின்றப்ப நீ சர்ச்சுக்குள்ளே இருக்க உனக்கும் வெளியே இருக்கிறவனுக்கும் ஒரு வித்தியாசம் வேணும் அப்படின்னாக்கா they don't follow the word and you should prove yourself by following the word. அப்படிதானே யூ ஷுட் ப்ரூவ். அவன் செய்கிற காரியத்துக்கு அப்படி ஒரு தப்பான ஒரு காரியத்தை ப்ரொஜெக்டடாக அப்படி நிற்க வைக்க முடியுதுன்னா, நீ செய்கிற ரைட்டான காரியத்தை ப்ரொஜெக்டடாக நிற்க வைக்கிறதுக்கு உனக்கு எங்கே போச்சு?
எங்கே போச்சு? when you focus yourself, நீ இந்த வார்த்தையில் கற்றுக் கொடுக்கப்படுகிறதான வார்த்தையில் நீ ஃபோக்கஸ் பண்ணுறப்ப, the more you focus, the more God will work through you. முதல்ல என்னது, உனக்கு சுற்றி இருக்கிற பாவத்துக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோ. எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஆண்டவர் உன்னை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு வச்சுருக்காரு, அக்கினியாக ரியாக்ட் பண்ணணும்னு வச்சுருக்காரு. ரெண்டாவது, அக்கினி எதுக்கு யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாத்ராகமம் 40:38, யாத்ராகமம்னா எக்ஸோடஸ் 40:38, இரவில் அக்கினி மேகஸ்தம்பமாக அப்படியே அக்கினி ஸ்தம்பமாக அப்படியே வந்தது. இரவில் எப்படி வந்துச்சான், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்தை விட்டு கானானை நோக்கி வர்றப்ப இரவில் ஆண்டவர் எதை யூஸ் பண்ணார், அக்கினி ஸ்தம்பமாக, பில்லர் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். உன்னை சுற்றி எத்தனை பேருக்கு ஜீசஸை பற்றி தெரியும்? உன்னை சுற்றி எத்தனை பேருக்கு ஜீசஸை பற்றி தெரியும்? உன்னை சுற்றி எத்தனை பேர் இருளில் இருக்கிறாங்க? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இரவில் நான் பயன்படுத்தினேன், அக்கினியை தான் பயன்படுத்தினேன். மறுபடியும் கேட்குறேன், நீ யார்? அக்கினி செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அக்கினி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாதான் அதுக்கு மதிப்பு. நம்ம ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்றதுக்காக எல்லார் மாதிரியும் நம்மளால இருக்க முடியாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. எல்லாரும் ஒன்று செய்வான், நானும் செய்யட்டு அப்படின்னு நம்ம உக்காந்துருப்போம் அப்படின்னாக்கா யூ வில் லூஸ் சம்வேர்ப்பா. எங்கேயாவது நம்ம மிஸ் த மார்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மார்க்கை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நான் காலேஜ் படித்த டைமில் பார்த்தேன் அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாபுலான்னு பேசுவாங்களோ, எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எங்கள் கிளாஸ்மேட்ஸும் கலாபுலான்னு பேசுவாங்க. கலாபுலான்னு எல்லா சாக்கடையும் இருக்கும். நான் 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். சரியா, 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். இப்போ உங்களுக்குலாம் நல்ல ப்ரிவிலேஜ், நீங்கள் சர்ச்சில் வந்து உட்காந்துருக்குறீங்க. எங்களுக்கு என்னோடய பேரண்ட்ஸ் விடமாட்டாங்க, என்னோடய அப்பா அம்மா விடமாட்டாங்க. நான் கேத்லிக் பேக்ரவுண்டு, எங்கள் அப்பா அம்மா என்னை விடமாட்டாங்க சர்ச்சில். நாங்கள் போகணுன்னா கேத்லிக் சர்ச்சுக்கு தான் போகணும். எனக்கு பென்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு வரணுன்னா கொல்ல ஆசை, அவ்வளோ ஆசை. எப்படியாவது போயிடணும், ஏதாவது ஒரு பென்டிகாஸ்டல் சர்ச் போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் விடமாட்டாங்க. அதுவும் என்னெல்லாம் எஸ்பெஷலி விடவே மாட்டாங்க. என் தம்பியாவது தப்பிச்சு ஓடிடுவான், ஆனால் என்னை விடவே மாட்டாங்க. அப்போது அந்த பைபிள்லாம் படிக்கிறது ரொம்ப ஆசையாக படிப்பேன். என் கையில் ஒரு பைபிள் ஒன்று வச்சுருப்பேன். அந்த பைபிள் படிக்கிறது தெரியாமல் தான் படிப்பேன். பாத்ரூமில் போய் உட்காந்து படிப்பேன். ஏன்னா 3 years பார்த்தேன் அப்படின்னாக்கா எனக்கு உங்களை நான் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. ஏன்னா இந்த ஏஜில் நீங்கள் இங்கே உட்கார்றதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை அலவ் பண்ணியிருக்காங்களே, உங்கள் பேரண்ட்ஸ்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே. எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. ஒரு 3 years சீக்ரெட் பிலீவர் தான். சீக்ரெட் பிலீவர்னால் வீட்டில் ரொம்ப பைபிள்லாம் படிக்க விட மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் படி, அதுக்கு மேலே பைபிள் படிக்கக்கூடாது அப்படின்வாங்க. கஷ்டமாக இருக்கும். போய் பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு டேப்பை திறந்து விட்டுட்டு அப்படி ஒரு 3 years, அதுக்கு மேலே இல்லை, 3 years தான். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில், எங்களோட பேரண்ட்ஸ். அப்போ எனக்குள்ளே நான் எடுத்த தீர்மானம் என்னென்னா, ஐ ஹாவ் டு சாங்டிஃபை மை செல்ஃப். என்ன நான் பியூராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி சினிமா படம்லாம் பார்ப்பேன். 9th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி, 1992க்கு முன்னாடி சினிமா படம்லாம் நான் பார்ப்பேன். ஆனால் 1992ல் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு எடுத்த டெசிஷன், ஐ ஓன்ட் see ஃபிலிம்ஸ். சினிமா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றதுல ஒன்று தான், ஒரே ஒரு டெசிஷன் தான் எடுத்தேன். நிறையா எடுக்கலை. இது பண்ணுவேன் அப்படி எடுக்கலை. ஒரே ஒரு டெசிஷன் தான் எடுத்தேன். என்ன டெசிஷன்னாக்கா, இனிமேல் சினிமா படம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற டெசிஷன் எடுத்தேன். அதில் உண்மையாக இருக்க இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கார். எத்தனையோ வருஷம் கடந்துட்டுல, 93, 92 டு எவ்வளோ 31 வருஷம் போயிட்டு. சரியா, இது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கிருபையாக இருந்திருக்கார் நான் பார்க்காம இருக்கிறதுக்கு. இது வரைக்கும் நான் அன்றைக்கி என்ன டெசிஷன் எடுத்தேனோ அந்த டெசிஷனில் இன்றைக்கி வரைக்கும் நிற்க ஆண்டவர் கிருபை பாராட்டணும். தண்ணி தேவையாமல் ரொம்ப நேரம் இருமிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு தண்ணி பிரேமா, நீ போ, யாரோ ஒரு பிள்ளை இருமிக்கிட்டே இருக்கீங்க, தண்ணி குடிச்சிட்டு வா, ஓடு எழும்பு. சரியா, அப்போது ஒரு டெசிஷன் நான் எனக்குள்ளே எடுத்துட்டேன்.
எனக்குள்ளே எடுத்துட்டேன் கவனி. ஆனால் என்னோட கிளாஸ் நான் இப்போ என்னோட கிளாஸில் என்னோட காலேஜில் பார்த்தேனாக்கா என்னை சுற்றி எல்லாம் வித்தியாசமாக தானே இருப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. இப்போ நானும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் த மொமெண்ட் தே ஸ்டார்ட் டு ஸ்பீக் அபவுட் ஃபில்தி திங்ஸ், அசிங்கமான ஏதாவது வல்கரான தப்பான வேறு ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா நான் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன். பட் ஐ வில் ஸ்டாப் மை டாக்கிங். குவாய்ட்டாகிடுவேன். என் வாயை மூடிப்பேன். வாயை மூடிட்டு நான் பாட்டுக்கு எழுதிக்கிட்டு இருப்பேன். அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பேன். அது வரைக்கும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். அது வரைக்கும் இடிச்சிட்டு பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக ரொம்ப அரட்டை அடிச்சுக்கிட்டு எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம் அதே மாதிரியே இருப்பேன். ஆனால் த மொமெண்ட் தே டாக் அபவுட் சம்திங் பேட், நாஸ்டி, அசிங்கமாக, வல்கராக, வேறு ஏதாவது பாய்ஸை பற்றி அசிங்கமாக எதையாவது பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அப்போ மாத்திரம் குவாய்ட்டாக ஆகிடுவேன். அந்த இடத்த விட்டு நல்லா கவனியேன் வார்த்தையை. அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக மாட்டேன். குவாய்ட்டாக ஆகிடுவேன். அப்போது கொஞ்ச நாள் கழித்து என்னோட குரூப்பில் உள்ள ஒருத்தி சொன்னான். அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அவங்க சாதாரணமாக பேசிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அசிங்கமாக கச்சப்பச்சான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவள் சொல்கிறா இன்னொருத்திட்ட, நீ கொஞ்சம் கவனிச்சு பாரு, அவள் குவாய்ட்டாகிடுவா பாரு, அவள் பாட்டு குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிருவாரேன். அவள் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஓஹோ ஐ ஹவ் கிரியேட்டட் அ டெஸ்டிமனி அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு. அவள் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அது நான் எனக்குள்ள ஒரு ஹேபிட்டாக நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அவள் என்னை பற்றி சொல்கிறப்ப தான் தெரிஞ்சது, ஓஹோ இவ சொல்கிற மாதிரி என்னோட பிஹேவியர் இருந்திருக்கு. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ஐம் ஜஸ்ட் சேலஞ்சிங் யூ. இஃப் ஐ கேன் டூ யூ கேன் ஆல்சோ டூ. அமேன் சொல்லு. இஃப் ஐ கேன் டூ யூ கேன் ஆல்சோ டூ. ஏன்னா நேற்று செஞ்ச பாவம் வேற, இன்னைக்கு செஞ்ச பாவம் வேற அப்படி கிடையாது. எல்லா காலத்துலேயும் செய்கிற பாவமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் முன்காலத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இப்போ நமக்கு போக போக ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது அப்படின்லாம் இல்லை. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பைபிளில் என்ன போட்டிருக்கு, நேற்று பார்த்தது தான் இன்றைக்கும் பார்க்குறோம், இன்றைக்கி பார்க்குறது தான் நாளைக்கும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா? அப்போது செல்ஃபோன் யாராவது பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க, சரியா? ஆனர் பண்ணிக்கோங்க, காட் ஆனர் பண்ணிக்கோங்க. செல்ஃபோன் அப்படி யாராவது பார்ப்பீங்கன்னா பார்க்காதீங்க, அது உங்களுக்கு நல்லது. சரியா? அதனால் என்னை கவனிச்சுக்கிட்டே இருங்க. அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரை டு ஃபாலோ. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஐ வாண்ட் யூ டு பி எ ஸ்பெஷல் பாய் அண்ட் ஸ்பெஷல் கேர்ள். யூ ஹேவ் டு பி ஸ்பெஷல் அண்ட் யூ ஷுட் பி ஸ்பெஷல். அதனால் யூ ஃபாலோ தீஸ் திங்ஸ். சரியா? அப்போது யூ கேன் பி அ ஃபயர் அமாங் யோர் ஃப்ரெண்ட்ஸ். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கட்டும், என்னவும் பண்ணிக்கட்டும், நீ வித்தியாசமாக இருந்து காமி. சரியா? நீ வித்தியாசமாக இருந்து காமி. ஒரு டெசிஷன் எடுத்துக்கோ, நல்ல ஒரு டெசிஷன் இப்போ எடுத்துக்கோ. என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணா அப்படின்றதுக்காக நானும் பண்ணேன் அப்படின்னாக்கா, எனக்குள்ளே என்ன இருக்குது, எனக்குள்ளே நான் சர்ச்சுக்கு போகிறேன், என் டைமை கொடுக்குறேன் சர்ச்சில், இதை நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா வெக்கக்கேடு சொல்லு. வெக்கக்கேடு. யூஆர் கிவிங் யோர் டைம்மா. உன் டைமை கொடுத்து நீங்கள் வந்து உட்காந்துருக்க 2 hours. அது சும்மா இல்லை, உன் வாழ்நாள்லேருந்து 2 hours அப்படியே போகுது. உன் டைமை கொடுத்து உட்காடுறப்ப யூ ஷுட் ஷோ அ டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி காமிக்க முடியுமா ஆன்டிக்ஸ்? நான் சொல்கிறேன், கண்டிப்பாக காமிக்க முடியும். யூ கேன் டூ இட். உன்னால் முடியும். என்னால் முடியுன்ற கான்செப்டை மனசுக்குள்ளே பதிச்சுக்கோ. எதுக்காக ஆண்டவர் அக்கினியை பயன்படுத்துகிறாரு? இருளை வெளிச்சமாக்குறதுக்காக பயன்படுத்துகிறார். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, யோசுவாவில் 6:24 ஒரு வசனம் ஒன்று இருக்குது. யோசுவாவில் 6:24 அவர் என்ன பண்ணாருனாக்கா, அந்த பட்டணத்தை அக்கினியினால் சுட்டெரித்தார். மறுபடியும் இன்னொரு பட்டணத்தை அக்கினியினால் சுட்டெரித்தார். அக்கினிக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? சங்கீதம் 18:8 அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது அப்படின்னு இருக்கு. யார் வாயிலிருந்து? கர்த்தருடைய வாயிலிருந்து. எல்லாரும் சொல்லுங்க, வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது அப்படின்னு இருக்கு. பொதுவாக நம்ம வாயிலேருந்து திறந்தோடனே அக்கினியாக வருது, திறந்து பாருங்க, அக்கினியாக வருது இல்லை, காற்று தான் வருது. பேசுனா வார்த்தை வரும் இல்லை, காற்று வரும், இல்லைன்னா வார்த்தை வரும். அப்போது அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது அப்படின்னாக்கா, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை எப்படி இருக்கு?
அக்கினியா இருக்கு. யார் வாயிலிருந்து? அவர் வாயிலிருந்து வர வார்த்தை அக்கினியா இருக்கு. புரியுதா? ஒன்று ஆண்டவர் எப்படி சொல்றாரு? அக்கினின்றார். அவர் வாயிலிருந்து வர வார்த்தை அக்கினியா இருக்கு. நீ எப்படி இருக்கணும்? உன் வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, மேக் அ டெசிஷன் டுடே that the words that come out of my mouth will be a fire, not a consuming fire, but a constructive fire. மற்றவங்களை அழிச்சு போடுற ஃபயர் இல்லை, ஆனால் ஒரு கற்ற ஒரு ஃபயரா. ஒரு நாவை அதுக்கேற்ற மாதிரி நீ பக்குவப்படுத்திக்கோ. சரியா? இந்த வசனங்கள்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதுகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ப்ராவர்ப்ஸ் 1:14-15, ப்ராவர்ப்ஸ் 1:33, அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பி கேர்ஃபுல். யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகளில் 1:14-15, நீதிமொழிகள் 1:33. யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? வாசிங்க. நீதிமொழிகள் 1:14-15. ஆ ம் 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 1:14-15. ஆ இதோ இங்கே இருக்கு எங்களோட. ம் ஆ ஓகே, நான் சொல்லிடுறேன். எங்களோட பங்காளியாக இரு, நம்ம எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும். அடுத்த வசனத்தை போடுங்க, 15 போடுங்க. என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. புரியுதா? இது என்ன அப்படின்னாக்கா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்குதுப்பா. புரியுதா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்குது. என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் லைஃப்பில் நீ இப்போ குரூஷியலான ஒரு டைமில் இருக்க. ஒருவேளை நீ 9th இருக்கலாம், 10th இருக்கலாம், 11th இருக்கலாம், 12th இருக்கலாம். திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைம் இன் யுவர் லைஃப். இந்த டைமில் நீ விளையாடுவ அப்படின்னாக்கா பின் நாட்களில் நீ அதை ரீப் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த நாட்களில் விளையாடாதபடி யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். நீ என்ன செய்ய போகிற அப்படின்றதுல யூ நீட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். சரிதா? வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகர நினை அப்படின்னு போட்டிருக்கு. நிறைய பேர் இங்கே நமக்கு ஹெல்ப் பண்ணுற தம்பி பிரசாந்த் இருக்காப்புல, அவர் வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டைமில் வாலிப பிராயத்தில் கீழே விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் மேலே வந்தார். தூக்கிட்டார் ஆண்டவர், மேலே தூக்கிட்டார். ஆனால் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினச்சிருந்தாங்கன்னா என்ன வழி இருந்திருக்கும் நான் யோசித்து பார்க்குறது உண்டு. நான் யோசித்து பார்ப்பேன் எப்போவுமே. புரியுது? ஆண்டவர் தூக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஒருவேளை நினச்சிருந்தா, நீ அதை யோசிச்சிருக்கியா பிரசாந்த்? யோசிச்சிருக்கல? ஒருவேளை அந்த பிராயத்தில் அதாவது ஒரு 13 to 19 நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம சரியாக இருந்திருப்போம் அப்படின்னாக்கா நம்மளோட லைஃப் எப்படி இருந்திருக்கும் அதை யோசித்து பார்க்கணும். எப்போவுமே நீ உன் லைஃப்பில் யோசித்து பார்க்கணும். இப்போ அடுத்த வாரம் நமக்கு எக்ஸாம் இருக்குது. அடுத்த வாரம் நமக்கு எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நமக்கு எல்லாருமே எக்ஸாம் எழுதுறீங்க, அப்படி தானே? கை தூக்குங்க. எல்லாருமே யாருமே எக்ஸாம் எழுதலையா? ரிசெப்டிவாக இருக்கணுமா? கை தூக்குங்க. சரியா? நீங்கள் எல்லாருமே எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது சரியா? அந்த கோலுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி எந்த காரியங்கள் யார் வந்தாலும் கீப் தெம் அசைடு. Keep it aside. அது என்ன பண்ணிடும் அப்படின்னாக்கா உங்களோட லக்குக்கு நேராக உங்களை போக விடாது. உங்களோட ஃபோக்கஸை திருப்புற, ஃபோக்கஸ்னால் தமிழில் கவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கவனத்தை திருப்புற எதுவாக இருந்தாலும் கீப் ஆல் த திங்ஸ் அசைடு. அது நீ தூர தள்ளி வச்சிரு. ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் பாரு. ஒரு 5 பிரதர்ஸ் இருந்தாங்க. அந்த 5 பிரதர்ஸை ஒரு அம்பு வில் எய்கிறவங்க அவங்களுக்கு அம்பை எப்படி எய்யணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதனால் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு முதல்ல உள்ள பிரதரை கூப்பிடுறாரு. முதல்ல உள்ள பிரதரை கூப்பிட்டு நீ என்ன பார்க்குற அப்படின்றார். என்ன பார்க்குற அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்றான். ஒரு சில பேர் இந்த மாதிரி திமிரா தென்னால்ட்டா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவனும் முதல்ல உள்ளவன் என்ன சொல்கிறான்,
ரொம்ப திமிரா பார்க்குறேன்னு சொல்கிறியா, அந்த பக்கம் தள்ளி போய் நில்லு போ அப்படின்ட்டார் பட்டுன்னு. அவர் ரெண்டாவது உள்ளவனை கூப்பிடுறார். ரெண்டாவது உள்ளவனை கூப்பிட்டு என்னடா பார்க்குற அப்படின்றார். உடனே அவன் சொல்கிறான், மரத்தை பார்க்குறேன் அப்படின்றான். என்ன பார்க்குறேன்றான்? மரத்தை பார்க்குறேன் அப்படின்றான். அவன் பார்த்ததை அவன் சொன்னான். நீயும் போ அப்படின்ட்டான். யார்? ஆசிரியர். போ அந்த பக்கம் போய் நில்லு போ அப்படின்ட்டு. மூணாவது உள்ளவரை கூப்பிடுறாரு. நீ என்னடா பார்க்குற அப்படின்னு. அந்த அந்த கிளி அந்த பக்கத்தில் எல்லாம் பச்சையாக இருக்கு ஐயா, அதை நான் பார்க்குறேன் அப்படின்னா. உடனே போடா அந்த பக்கம் அந்த பக்கம் போ. நாலாவது உள்ளவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீ என்னடா பார்க்குற, நீயாவது என்னத்தை பார்க்குற அப்படின்றார். உடனே அந்த நாலாவது உள்ளவரை கிளியை பார்க்குறேன் அப்படின்றான். உடனே சொல்கிறார், போ அந்த பக்கம் போய் நில்லு போ அப்படின்றார். அஞ்சாவது உள்ளவனை கூப்பிடுறார். என்னத்தடா பார்க்குற அப்படின்றார். கண்ணை பார்க்குறேன் அப்படின்றான். என்னத்தை பார்க்குறேன்? கிளி கண்ணன் கூட சொல்லலை. நீ என்னத்தை பார்க்குற? கண்ணை பார்க்குறேன். அடிச்சு ஒரே அடியில் தூக்குனான். உனக்கு லக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் உன் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும். உன் ஃபோக்கஸ் கரெக்டாக இல்லாத பட்சத்தில் லக்குலேருந்து மிஸ் ஆகிடும். கண்டிப்பாக மிஸ் ஆகிடும். நீ இலைய பார்ப்ப அப்படின்னா உனக்குன்னு ஒரு லக்கு இருக்கும். கண்டிப்பாக நீ ஒன்று யோசிச்சிருப்ப, ஏதாவது ஒன்று யோசிச்சிருப்ப, நான் இப்படி இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் நீ உன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போவேன்னா நாளைக்கு உனக்கு மரியாதை இருக்காது. நாளைக்கு உனக்கு மரியாதை இருக்காது. அந்த மரியாதைக்குரியதான வாழ்க்கையை எப்படி சம்பாதிக்கணும்? இப்போமே சம்பாதிக்கணும். ஆமேன்னு சொல்லு. இப்போமே நீ சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். எப்படி ஆன்ட்டி சம்பாதிக்கணும்? உன் வாயின் வார்த்தைகளெல்லாம் மாற்று. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே போகிறப்பே உன் வாயின் வார்த்தைகளை மாற்று. ஒருவேளை உன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தவறாக இருக்கும் அப்படின்னாக்கா சொல்லி பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி கேட்கலையா? பொதுவாக ஒரு சில பேர் கேட்க மாட்டாங்க. அப்போ நீ குவைட்டாக இருந்துரு. வை டோன்ட் யூ ஃபாலோ மை எக்ஸாம்பிள்? நான் அவங்க கூட தான் இருந்தேன், ஆனால் நான் அவங்க செய்கிறத செய்ய மாட்டேன், அவங்க பேசுகிறத பேச மாட்டேன். ஐ மேட் அ டிஃப்ரென்ஸ். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் காலேஜ் விட்டு வர்றப்ப என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்க வீட்டுக்கே தெரியாமல் எத்தனையோ பேர் அவங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து அவங்க ஜீசஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. நான் ஆர்சிலேருந்து அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன்ப்பா, 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவ்வளோ ஒரு என்ன சொல்ல, அவ்வளோ ஒரு தேர்ஸ்ட் இருந்தது ஆண்டவர் மேலே. அவ்வளோ ஒரு தேர்ஸ்ட். ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா எங்கள் வீட்டில் சர்ச்சுக்கு விட மாட்டாங்க. நான் தான் சொல்கிறேன், பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு விடவே மாட்டாங்க. அப்போ யாராவது எங்கள் வீட்டாரில் யாராவது ரட்சிக்கப்பட்டவங்க 1-2 பேர் இருந்தாங்களோ அவங்க போகிற சர்ச்லேருந்து எனக்கு பேம்ப்ளெட்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. என்கிட்ட அந்த ட்ராக்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை ஆசையாக வாங்கி வச்சுப்பேன். வாங்கி வச்சுட்டு ரொம்ப ஜோம் பண்ணி அது மேலே கை வச்சு ஜோம் பண்ணிட்டு யாராவது ஒரு 5 பேருக்கு போய் கொடுப்பேன் நான். அப்போ நான் காலேஜை விட்டு வெளியே வர்றப்ப என்னோடய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துப்பேன். புரியுதா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு போய் சர்ச்சுக்கு நான் போனேன். அந்த டைமில் நான் போன சர்ச்சுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு அந்த பாஸ்டர்கிட்ட பேசி ஞானஸ்தானம் எடுக்க வச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விடுவேன். வீட்டுக்கு போகிறப்ப அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் உள்ளே முங்குறப்ப என் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு முங்குவாங்க. ஏன்னா வீட்டுக்கு தெரியக்கூடாதுல்ல. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எனக்குள்ளே இருந்ததான ஒரு சில ஏர்ஜ், ஒரு தர்ஸ்ட். யூ கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ் வித் யுவர் லைஃப். உனக்கு சப்போர்ட்டே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்குலாம் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது, எல்லார் சப்போர்ட்டும் இருக்குது. யூ கேன் டூ மோர் திங்ஸ். ஒரு ஆமேன்னு சொல்லு. உன்னால் பெரிய காரியத்தை செய்ய முடியும்ப்பா. நிறைய காரியத்தை, நீ நினையாத காரியத்தையும் உன்னால் செய்ய முடியும். அந்த ஃபோக்கஸில் மாத்திரம் கவனமாக இரு. யாரும் உன்னை திசை திருப்பாதபடி பார்த்துக்கோ. அழகாக நடிச்சு காமிச்சாங்க எனக்கு இந்த ட்ராமா. உண்மையிலே சரியான காட்ஸ் மூவ். என்ன பேசுனேனோ அதுக்குரிய காட்ஸ் மூவ். ரொம்ப அழகாக அந்த தம்பி 2 பேரும் டக்கராக நடித்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. என்ன அப்படின்னா அந்த ஃபோக்கஸை விட்டு எந்த அளவுக்கு திருப்புறாங்க பாபர். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். சும்மா பார்த்து சிரிச்சிட்டு போகிறதுக்கு இல்லை, சும்மா பார்த்து நான் ஏன் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த மாதிரி தான் உனக்கும் வரும் டிஸ்ட்ராக்ஷன். பட் உன்னோட ஃபோக்கஸை விட்டு, உன்னோட கோலை விட்டு மாத்திரம் நீ திரும்பிடாத. கோலை விட்டு நீ திரும்ப யூ வில் லூஸ் ஹூ யூ ஆர். நீ யாருன்றதையே இழந்துருவேன். உன்னோட எசன்ஸ் போயிடும். ஒரு பையன்கிட்ட ஒரு கப்பு தண்ணி கொடுத்துட்டாங்க.
அந்த கப்பு ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் பசங்க நிற்கிறாங்க. அப்போ அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த இந்த இடத்த நீ சுற்றி வரணும், இந்த கப்பு தண்ணியை வச்சுக்கிட்டே நீ இப்படி இந்த இடத்த இப்படி நீ சுற்றி வரணும். இந்த சுற்றி வந்த அப்படின்னாக்கா சுற்றி வந்ததுக்கு பிறகு உனக்கு இவ்வளோ பெரிய கேஷ் அவார்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க. அந்த அந்த கப்பை வச்சுட்டு சுற்றி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப் டு த பிரிம் தண்ணி இருக்குது, மேலே வரைக்கும் தண்ணி இருக்குது, இது வரைக்கும் தண்ணி இருக்குது, உன்னால் சுற்றி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு ஒரு தேவை இருக்குது. என்ன தேவை அப்படின்னாக்கா, அவன் வீட்டில் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு பண தேவை இருக்குது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதா? அவங்க அப்பாவுக்கு நல்ல சம்பாத்தியம் இல்லை, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு பண தேவை இருக்குது. அப்போது அவங்களுடைய ஒரு குரூப் மத்தியில், ஒரு ஃபெலோஷிப் மத்தியில் இப்படி ஒரு கேம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு ரவுண்டாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளை சுற்றி அவன் இப்படி வரணும், இப்படி அதில் சிந்தாமல். இதில் என்ன ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் அப்படின்னாக்கா, அவன் சுற்றி வர்றப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிற ஃபெலோமேட்ஸ் எல்லாம் அவனை டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னாக்கா, அவன் கண்ணுக்கு முன்னாடி எதையாவது கொண்டு வருவா, ஆரம்பித்து ஒவ்வொருத்தனா ஃபுல்லாக பாய்ஸ் குரூப்பு, ஒவ்வொருத்தனா போகிறான். ஒவ்வொருத்தனும் போகிறப்ப நடுவில் நிறைய சாக்லேட்ஸ் தூக்கி போடுறாங்க, நிறைய காரியத்தை தூக்கி போடுறாங்க, நிறைய பேசுகிறாங்க, டேய் அப்படின்றாங்க. திடீர்னு அவன் அப்படி பயந்து தழும்பிடுது தண்ணி. இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் இப்படி ஆகுது. இந்த பையன்ட்டையும் கொடுக்குறாங்க கப்பை. இவன் மெதுவாக பார்த்து மெதுவாக அப்படியே சுற்றி வர்றான் அந்த ரவுண்டை. ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ், பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸ். பசங்க பண்ணுற அட்டகாசம் நான் சொல்ல வேணாம், உங்களுக்கும் தெரியும். என்ன பயங்கரமாக கத்துறாங்க, பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸு, தூக்கி போடுறாங்க, அது பண்ணுறாங்க. தூக்கி போடுறாங்கன்னா அவன் மேலே இல்லை, இடையில இப்படி தூக்கி போடுறாங்க. அவன் மேலே போகக்கூடாது, இடையில இப்படி தூக்கி போகணும். என்னென்னமோ பண்ணுறாங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அவன் பாட்டுக்கு இப்படி சுற்றி வரான், அப்படியே அவன் பாட்டுக்கு இஸ் கான்சென்ட்ரேட்டிங் அப்படியே சுற்றி வர்றான். ஃபுல்லாக சுற்றி வந்துடுறான், அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுறான். எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து கப்பை வச்சிடுறான், அந்த டம்ளரை தூக்கி கீழே வச்சிடுறான். வச்சதுக்கப்புறம் அந்த ஜட்ஜு, அந்த ஃபெலோஷிப்போட லீடர், அவர் கேட்குறாரு, வாட் மேட் யூப்பா? உன் கூட 5 பேர் சுற்றுனாங்களே, 4 பேரும் விட்டுட்டாங்க, சரியா? வாட் மேட் யூ டு ஸ்டே? என்ன உன்னை ஸ்டே பண்ண வச்சுது? எப்படி நீ ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் அதை நீ கொண்டு வந்த அப்படின்னு அப்படியே அவன் குனிஞ்சிட்டு நிற்கிறான். அப்படி கண்ணை இப்படி பார்த்தப்ப அவன் கண்ணில் கண்ணீர். ஏன் அப்படின்னாக்கா, அண்ணா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா, இந்த பணம் எனக்கு ரொம்ப தேவை, எவ்வளோ பணம்? ஜஸ்ட்டு ஒரு 1000 rupees தான், புரியுதா? ஜஸ்ட்டு ஒரு 1000 rupees. நமக்கு ஜஸ்ட்டுன்னு இருக்கலாம், ஆனால் அவனுக்கு அது ஒரு பெரிய பணம். ஏன்னா அவங்க அம்மாவோட ஒரு தேவைக்கு, ஒரு சிக்னஸோட, ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு அவனுக்கு தேவை. எனக்கு இந்த பணம் ரொம்ப தேவைண்ணா. அதனால யார் பேசினதோ, யார் இவன் நான் யாரையும் பார்க்கவே இல்லை. தட் இஸ் த கோல். உன் லைஃப்பில் என்ன கோல் இருக்கோ அதுலே உன் கண்ணு, உன் மைண்டு, உன் ஹார்ட் இருக்கணும். உன்னோட ஐஸ், மைண்டு, ஹார்ட், இது 3 ஒரே இடத்துல இருக்கணுமா? ஒரே இடத்துல இருக்கிறப்ப உன்னை யாருமே அடிக்க முடியாது. எவ்வளோ பெரியவங்க வரட்டுமே, எந்த பேய் பிசாசு இருக்கட்டுமே, உன்னை அடிக்கவே முடியாது. இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். ஏன்னா அப்படியே கொக்கி போட்டு வச்சிருக்கல உன் மைண்டை, ஒரே ஒரு கான்செப்டில் இப்படி கொக்கி போட்டு வச்சிருக்க. இதிலிருந்து என்னை அசைக்க முடியாது அப்படின்னு நீ கொக்கி போட்டு வச்சிருக்கிறப்ப அந்த இடத்துல the moment you think you become special. எத்தனையோ பேர் இருக்காங்க, பைபிள் வச்சிருப்பாங்க, புரியுதா? பைபிள் வச்சிருப்பாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, புரியுதா? பைபிள் வச்சிருப்பாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க. பைபிள் வச்சிருப்பாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, புரியுதா? நீ பைபிள் வச்சுக்கிட்டு பைபிளை நீ வாசிக்கிறப்ப, அதை ஃபாலோ பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னாக்கா, யூ பிகம் அ ஸ்பெஷல் பர்சன். அவ்வளவுதான். இன்னைக்குரிய வார்த்தை முடிஞ்சிருச்சு, இன்னைக்குரிய வேர்டு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஒரு சில கொஸ்டின்ஸ் மாத்திரம் நான் கேட்குறேன்.
நீ ஆண்டவர் கையில் இருக்கிறப்ப ஆண்டவர் உன்னை எப்படிப்பட்ட அம்பா பயன்படுத்துகிறாரு? வெரி குட். அக்கினி எதுக்கெல்லாம் பயன்படும்? ஆக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும். நீ ஆக்குவோனா இருக்க போறியா இல்லை அழிப்போனா இருக்க போறியா? இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். யூ ஷுட் சூஸ் த ரைட் திங். புரியுதா? உன் டைமை அனாவசியமாக வேஸ்ட் பண்ணவே பண்ணாத. ஏன்னா உனக்காக அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. யார்? உன் பேரண்ட்ஸு. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. புரியுதா? எதுக்காக? நீ நல்லா வரணுன்றதுக்காக அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. உன் டைமை வேஸ்ட் பண்ணவே பண்ணாத. உன்னோட கோலை விட்டு திசை திருப்புறது எது? நான் உனக்கு ஒரு 1/2 minute தரேன். புரியுதா? நமக்கு டைம் ஆயிடுச்சு. 1/2 minute எக்ஸாக்ட்லி ஒரு 30 seconds. இப்போ நான் பேசுகிறத விட்டவுடனே ஒரு 30 seconds நீயே யோசிச்சு பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவு செஞ்சு யாரும் இது வரைக்கும் பேசாதீங்க. அப்படியே யோசிச்சு பாரு. நீ கண்ணை மூடிக்கோ, யோசிச்சு பாரு. 1 2 3 கண்ணை மூடிக்கும். உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற நபர் யார்? உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற பொருள் எது? உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற நபர் நம்பர் 1. உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற பொருள் நம்பர் 2. கண்ணை மூடியே இரு. நான் சொல்கிறத அப்படியே நீ யோசி. ஆண்டவரே, இந்த நபரை என் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எடுத்துருங்க. இந்த நபர் என்ன உங்ககிட்ட சேர விடாமல் பிரிக்கிறாங்க. ஒருவேளை அது உன் ஃப்ரெண்டாக இருக்கலாம். புரியுதா? உன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். பரவாயில்ல, நான் சொல்கிற அந்த ப்ரேயரை மாத்திரம் சிம்பிள் அண்ட் ஸ்மால் ப்ரேயரை தயவு செஞ்சு சொல்லு. வாய் விட்டு சொல்லாத. ஜஸ்ட் இன் யுவர் ஹார்ட் நீ சொல்லு. உன்னோட ஹார்ட்டில் நீ சொல்லு. இந்த நபரை என்கிட்டருந்து எடுத்துருங்க. என்னால் வெளியே வர முடியலை. ஐ எம் நாட் ஏபிள் டு கம் அவுட். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பொருள் அது எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம். இந்த பொருள் என்னை பிரிக்குது, உங்ககிட்ட இருந்து என்னை பிரிக்குது ஆண்டவரே. அசுத்தமான, அசிங்கமான, அருவருப்பான இந்த பொருள் உங்களை விட்டு என்னை பிரிக்குது ஆண்டவரே. இந்த வேளையில் நீங்கள் என்னை நேசிக்கிறீங்கன்னு நான் உணர்றேன். ஐ ரியலைஸ் ரியலி தட் யூ லவ் மீ. ப்ளீஸ் லார்ட், என்னை அந்த கோலுக்கு நேராக கொண்டு வாங்க. நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீ கண்ணை திறக்காமல் உன் ஹார்ட்டில் சொல்லு. என்னை கோலுக்கு நேராக கொண்டு வாங்க. என்னை அந்த ஃபோக்கஸ்க்கு நேராக கொண்டு வாங்க. நான் எங்கேயோ ஒரு இடத்துல இழந்துட்டேன். இதை நான் இழந்துட்டேன். உண்மைப்பா, நான் இழந்துட்டேன். சொல்லு. உண்மையாக சொல்லு. உண்மையாக உன் ஹார்ட்டில் சொல்லு. நான் இழந்துட்டேன். ஐ ஹவ் லாஸ்ட் இட் சம்வேர். பட் ஐ வாண்ட் டு ரீகெயின் இட். நான் இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்ளணும்னு விருப்பப்படுறேன்ப்பா. வாஞ்சையாக கேட்குறேன். ரொம்ப தேர்ஸ்டியாக கேட்குறேன். ரொம்ப தேர்ஸ்டியாக. நான் கெட்டு போயிட்டேன். உண்மைப்பா, நான் கெட்டு போயிட்டேன். ஆனால் நான் ரொம்ப ஆசையாக கேட்குறேன். மறுபடியும் என்னை நீங்கள் சூஸ் பண்ணுங்கப்பா. ப்ளீஸ் என்னை மறுபடியும் சூஸ் பண்ணுங்க. உன் இருதயத்தில் நீ உண்மையாக சொல்லு. உன்னை ஆண்டவர் அவ்வளோ நேசிக்கிறாரு. உன்னோட இருதயத்தில் நீ கேட்குற பற்றியா, வெகுளியா, இன்னோசென்ட்டாக இந்த வார்த்தைகளை சொல்கிற பற்றியா, அது அவ்வளோ ஆர்வமாக கேட்குறாருமா. உன்னோட ஹார்ட்டை, உன்னோட வார்த்தையை அவ்வளோ ஆர்வமாக கேட்குறாரு. ஆண்டவரே, மறுபடியும் நான் என் லைஃப்பை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். என்னோட ஹார்ட்டை நான் உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன். நான் இந்த செஞ்ச ஒரு சில காரியங்களை செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணு. என்னென்ன நீ செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுறன்றதை ஆண்டவர்கிட்ட உன் ஹார்ட்லேயே சொல்லு. கண்ணை மூடிட்டே சொல்லு. இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லு. உன் இருதயத்தில் சொல்லு. ஏதாவது 1 2 சொன்னால் போதும்.
1 2 தீர்க்கமாக முடிவெடுமா, தீர்க்கமாக. டேக் அ பர்ஃபெக்ட் டெசிஷன் நவ், பர்ஃபெக்ட் டெசிஷன். ஐ won't be the same, Lord. I won't be the same. Oh, please help me, Lord. Please help me, please help me, please help me, please help me, please help me. அப்படியே எழும்பி நிற்கிறியாம்மா, அப்படியே எழும்பி நில், அப்படியே எழும்பி நில். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ உன் கண்ணை மூடிக்கோ, உன் கண்ணை மூடிக்கோ, உன் கண்ணை மூடிக்கோ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் ஐ சரண்டர் மை செல்ஃப், ஐ சரண்டர் மை சோல், ஸ்பிரிட் அண்ட் பாடி. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நான் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். உன்னோட ரைட் ஹேண்டை வானத்துக்கு நேராக தூக்குறியா? உன்னோட ரைட் ஹேண்டை ஜஸ்ட் டு ஷோ யுவர் அக்செப்டன்ஸ், ஜஸ்ட் டு ஷோ ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருன்னு நீ உணர்றல்ல. அப்போ அந்த வலது கையை தூக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இருதயத்தில் போட்டிருக்கிறதுலாம் நான் வாஞ்சிக்கிறேன், நான் செய்ய வாஞ்சிக்கிறேன். என்னால் முடியல சொல்லு. நான் சொல்கிற வார்த்தையை நீ வாய் விட்டு சொல்லாத, வாய் விட்டு சொல்லாத, உன் இருதயத்தில் சொல்லு. என்னால் முடியலை, என்னால் முடியலை, எனக்கு ப்ரெஷர் அவ்வளோ இருக்குப்பா, எனக்கு ப்ரெஷர் அவ்வளோ இருக்குது. அப்பா, எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த தூக்கி இருக்கிற எல்லா கரத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோ நேசிக்கிறீங்கப்பா, அவ்வளோ நேசிக்கிறீங்க. இந்த ப்ரெஷர்ஸ்லேருந்து இந்த பிள்ளைகளெல்லாம் நீங்கள் வெளியே கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை நீங்கள் வெளியே கொண்டு வருகிறீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் த திங்ஸ் ஃபாதர் காட். ஆண்டவரே, இந்த வேளையில் உண்மையாய் ஜெபித்த ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுக்கிற கிருபைக்காய் நன்றி. உண்மையா உண்மையா இது என்னால் முடியலை அப்படின்னு உங்கள் கையில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கைன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் பொய் சொல்லுவதற்கு மனுஷர் கிடையாது, அவர் மனுஷன் கிடையாது. மனுஷன் பொய் சொல்லுவான், இன்னைக்கு பொய் சொல்லுவான், நாளைக்கு பொய் சொல்லுவான், நேத்தும் பொய் சொல்லியிருப்பான். ஆனால் அவர் மனுஷன் அல்ல, அவர் தெய்வம். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? ஓ ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, உனக்குள்ள ஒரு உணர்வை கொடுத்துட்டாருன்னா, உன்னுடைய வாழ்க்கையை அவர் கையில் எடுத்துட்டாருன்னா, அதை மாற்றுவதற்கு அவர் மனுஷன் கிடையாது. ஓ ஹல்லேலூயா. அப்பா, இதை நீங்கள் செய்யவே போகிற கிருபைக்காய் நன்றி, இதை செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இவ்வளோ ஒரு ஆர்வத்தையும் இவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல் கிருபைகளை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற தயவுக்காய் நன்றி. உங்கள் கரம் கூட இருக்கட்டும். நீங்கள் எடுத்து ஒரு நல்ல ஒரு அம்பாய், உங்கள் கரத்தில் பயன்படுத்துகிற அம்பாய் இந்த வருஷத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை இத்தனை வருஷம் அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த வருஷம் இட் இஸ் கோயிங் டு பி a great and a very very victorious year. Very victorious year. Yes, it is going to be a great and victorious year. I proclaim blessings for your children. உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் இங்கேருந்து ப்ரொக்ளைம் பண்ணுறோம் ஆண்டவரே. ஓ ஹலே, அவங்க வாழ்க்கையில் ஆமேன் என்றோ நீங்கள் என்னென்ன வைத்திருக்கிறீங்களோ, நீங்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீங்களோ அது ஒன்னொன்னும் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இதை நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமேன் சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.